வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தகவல். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. கும்பகோணத்தையும் குளிர்வித்த மழை. சபரிமலை சன்னிதானத்தில் பதிக்க வைத்திருந்த தங்கத் தகடுகளில் 4 கிலோ காணவில்லை என புகார். விசாரணை நடத்த கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. சாத்தூர் அருகே கங்கர் செவல்பட்டி கிராமத்தில் திவ்யா பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயம். கரூரில் இன்று மாலை திமுக முப்பெரும் விழா. மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் விழாவில் 2 லட்சம் பேர் வரை பங்கேற்பார்கள் என தகவல். பெரியார் பிறந்த நாளையொட்டி திருச்சியில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நெறியையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறியையும் எனது வாழ்வியல் வழிமுறைகளை கடைபிடிப்பேன். சுயமரியாதை, ஆளுமை திறனும் பகுத்தறிவு பார்வையும் கொண்ட தேச விடுதலைக்கு பாடுபட்ட முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அமித்ஷா வீட்டிலிருந்து எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடியபடி வர காரணம் என்ன? டிடிவி தினகரன் கேள்வி. என்ன காரணம்? இப்படி ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசியல்ல யார் இப்படி முகத்தை மூடிட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்? பெரியார் சிலைக்கு செல்வ பெருந்தகை ஜெயக்குமார், சண்முகம் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. கட்சி அலுவலகத்தில் மரியாதை செலுத்திய விஜய். தன்னை பற்றி பேச ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் வழக்கு. மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை தொடர்புபடுத்தி பேசியதால் 12.5 கோடி ரூபாய் இழப்பு என குற்றச்சாட்டு. விஜய்க்கு வரும் கூட்டம் ஓட்டாக மாறுமா? நோ கமெண்ட்ஸ் என பதிலளித்த ரஜினிகாந்த். புரட்டாசி மாதப்பிறப்பையொட்டி திருப்பதியில் அலைமோதும் கூட்டம். 24 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யும் பக்தர்கள். மயிலாடுதுறையில் காதலித்த இளைஞர் கொல்லப்பட்ட வழக்கு. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டு காதலியின் தாய் கைது. ஓசூர் அருகே கடந்த மாதம் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர் உயிரிழப்பு. சிகிச்சை பெற்றபோதும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் மரணம். ஜிஎஸ்டி குறைப்பால் இந்தியர்களின் கைகளில் 2 லட்சம் கோடி ரூபாய் பணமாக கிடைக்கும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம். மோடியின் பிறந்த நாளையொட்டி தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். இந்தியா அமெரிக்கா இடையிலான ஒத்துழைப்பை புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்ல மோடி விருப்பம். வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தகவல். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. கும்பகோணத்தையும் குளிர்வித்த மழை.
சபரிமலை சன்னிதானத்தில் பதிக்க வைத்திருந்த தங்கத் தகடுகளில் 4 கிலோ காணவில்லை என புகார். விசாரணை நடத்த கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. சாத்தூர் அருகே கங்கர் செவல்பட்டி கிராமத்தில் திவ்யா பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயம். கரூரில் இன்று மாலை திமுக முப்பெரும் விழா. மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் விழாவில் 2 லட்சம் பேர் வரை பங்கேற்பார்கள் என தகவல். பெரியார் பிறந்த நாளையொட்டி திருச்சியில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நெறியையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அன்பு நெறியையும் எனது வாழ்வியல் வழிமுறைகளை கடைபிடிப்பேன். சுயமரியாதை, ஆளுமை திறனும் பகுத்தறிவு பார்வையும் கொண்ட தேச விடுதலைக்கு பாடுபட்ட முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அமித்ஷா வீட்டிலிருந்து எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடியபடி வர காரணம் என்ன? டிடிவி தினகரன் கேள்வி. என்ன காரணம்? இப்படி ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசியல்ல யார் இப்படி முகத்தை மூடிட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பெரியார் சிலைக்கு செல்வ பெருந்தகை ஜெயக்குமார், சண்முகம் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. கட்சி அலுவலகத்தில் மரியாதை செலுத்திய விஜய். தன்னை பற்றி பேச ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் வழக்கு. மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை தொடர்புபடுத்தி பேசியதால் 12.5 கோடி ரூபாய் இழப்பு என குற்றச்சாட்டு. விஜய்க்கு வரும் கூட்டம் ஓட்டாக மாறுமா? நோ கமெண்ட்ஸ் என பதிலளித்த ரஜினிகாந்த். புரட்டாசி மாத பிறப்பையொட்டி திருப்பதியில் அலைமோதும் கூட்டம். 24 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யும் பக்தர்கள். மயிலாடுதுறையில் காதலித்த இளைஞர் கொல்லப்பட்ட வழக்கு. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டு காதலியின் தாய் கைது. ஓசூர் அருகே கடந்த மாதம் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர் உயிரிழப்பு. சிகிச்சை பெற்றபோதும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் மரணம். ஜிஎஸ்டி குறைப்பால் இந்தியர்களின் கைகளில் 2 லட்சம் கோடி ரூபாய் பணமாக கிடைக்கும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம். மோடியின் பிறந்த நாளையொட்டி தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். இந்தியா அமெரிக்கா இடையிலான ஒத்துழைப்பை புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்ல மோடி விருப்பம்.